பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் பகுதியில் உள்ள ரெனால்ட் நிசான் தொழிற்சாலையை முதல்வர் விஜய் ஆய்வு செய்ய செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தற்போது பன்னாட்டு நிறுவனங்களின் ஆய்வு செய்ய புறப்பட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்யவிருக்கிறார். தற்போது அவர் பாதுகாப்பு வாகனங்கள் சூழ புறப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ரெனால்ட் நிசான் கார் தொழிற்சாலைகளின் செயல்பாடுகளை முதல்வர் நேரில் ஆய்வு செய்கிறார். செல்லும் வழியில் இருபுறங்களிலும் சாலையில் காத்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களை பார்த்து முதலமைச்சர் விஜய் கையசைத்து செல்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், இன்னும் முதலமைச்சர் ஆய்வு செய்யும் இடத்திற்கு எவ்வளவு நேரத்தில் வரவிருக்கிறார்? வழியெங்கிலும் பொதுமக்கள் தாவேக சார்பில் வரவேற்பு செய்ய என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு? பாலா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரக்கடம், அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரக்கடம் சிப்காட் பகுதியில தான் முதலமைச்சர் விஜய் தற்போதுதான் அந்த நுழைவாயில நுழைந்திருக்கிறாரு. இந்த தொழிற்சாலையானது கட்டுமான பணிகள் தொடங்கி 2008 அன்று இந்த தொழிற்சாலை கட்டுமான பணிகளை தொடங்கியது. முதல் கார் உற்பத்தியானது 2010க்கே உங்களுடைய காரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. உள்நாட்டு விற்பனை மட்டுமின்றி உலக பல நாடுகளில் இருந்து இங்கிருந்து கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆலையானது சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. 2025 இறுதி நிலவரப்படி 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றுகிறார்கள். இதுவரை 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள், 46 லட்சத்திற்கும் மேற்பட்ட பவர் பிளான்ட்கள் இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேறி வருகிறது. இது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு விற்பனை மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளிலும் இந்த கார் தொழிற்சாலையிலிருந்து கார்கள் விற்பனைக்கு செல்கிறது. பாலா, முதல் படியாக ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இருக்கக்கூடிய மாம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்ட பிறகு இரண்டாவது தொழிற்சாலையாக இருக்கக்கூடிய இந்த ஒரக்கடம் அருகே அமைந்திருக்கக்கூடிய ரெனால்ட் நிசான் தொழிற்சாலையை, கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு அதே அருகே இருக்கக்கூடிய ஒரக்கடம் சிப்காட் அலுவலகத்துல ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். எத்தனை சிப்காட் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது, இது மட்டும் இல்லாம எத்தனை தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையில் பணிக்கூடிய ஊழியர்கள் என பல்வேறு விவரங்களை அங்க கேட்க இருக்கிறார். பாலா, இஸ்மாயில், முதலமைச்சரோட இந்த ஆய்வுல துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்களா, அதிகாரிகள் இருக்காங்களா? நிச்சயமாக பாலா, இந்த துறை சார்ந்த அதிகாரிகள், அதாவது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மற்றும் இந்த பகுதியை சார்ந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் அமைச்சருமான தென்னரசு, இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் RV ரஞ்சித் குமார், அவரும் அமைச்சர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார். இது தொடர்ச்சியாகவே இந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த ஆய்வு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கிடையே கட்சியினர் இந்த அருகே தொழிற்சாலைக்கு அருகே வெளியே இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாகவே இந்த ஆய்வு பணிகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகிறது. இதற்கு பிறகு மூன்றாவது இடமாக தான் அந்த அலுவலகம் செல்ல இருக்கிறார், சிப்காட் அலுவலகம் செல்ல இருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில். முதலமைச்சர் விஜய் தொடர்ச்சியாகவே ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம், கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் தற்போது ஒரக்கடத்தில் அமைந்திருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி இஸ்மாயில். பிரின்ஸ் ஜுவல்லரியின் 300க்கு 300 ஆடி ஆஃபர். கிராமுக்கு ரூபாய் 600 சேவ் பண்ணுங்க.